தேவன் இருக்கிறார் என்பதை மறுபடியும் மறுபடியும் அவன் சொல்லிக் கொண்டே இருந்தான். मैं घोर अंधकार के बीच में होकर चलूं तो भी हानि से ना डरेगा क्योंकि यहोवा मेरा साथ है. நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிறதான ஒரு காரியத்தை அவன் மறக்கவில்லை. So आप और मैं भी जब तक प्रभु हमारे साथ है, प्रभु की उपस्थिति को हमारे अंदर, वो मेरे साथ है, इस बात को जितना आप यकीन करते हैं, विश्वास में इस बात को अगर आपकी हृदय में आप अच्छी तरह से अगर आप पहचान लेते हैं, मैं कह रहा हूं आपके सामने हर एक चुनौती चूर चूर हो जाएगा, आप उसको आसानी से पार करोगे. உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற சவால்கள் வரும்பொழுது தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறீர்களோ எல்லா சவால்களையும் லகுவாக நீங்கள் சந்தித்து விடுவீர்கள். आपका चिंता एक ही बात को है ना दौड़ाता है, एक ही बात को दिखाता है, वो क्या है? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரே ஒரு காரியத்தை அது காட்டுகிறது. आपका चिंता एक बात को दिखाता है, உங்கள் கவலை ஒரு விஷயத்தை காட்டுகிறது. वो क्या है? அது என்ன? आप परमेश्वर मेरे साथ है इस बात को आप भूल जाते हैं. என்னோடு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். कितना ज्यादा आप चिंता में चल रहे हैं, ये क्या होगा, वो क्या होगा, अरे यार आपकी हृदय तुरंत डर से, परेशानी से अगर चल रहा है, आप एक बात को उस समय भूल गया, वो क्या है? यहोवा मेरा साथ है. जो दाऊद का सबसे बड़ा ताकत वही था. நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இது என்னமாய் முடியுமோ, இது எப்படி நடக்குமோ, இதை நான் எப்படி செய்வேனோ என்கிற காரியம் உங்கள் நினைவிலே வரும் பொழுது நீங்கள் ஒன்றை மறந்து விடுகிறீர்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை. இதைதான் தாவீது செய்யவில்லை. அவன் எப்பொழுதும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை அவன் மறக்காமல் இருந்தான். उसका ताकत वही है. அவனுடைய பலம் அதுவாக இருந்தது. दाऊद का सबसे बड़ा ताकत यहोवा मेरा साथ है. आप जितने भी बयान संहिता देख लो, वो एक बात को बार बार दौड़ाता है, वो क्या है? यहोवा मेरा साथ है, यहोवा मेरा साथ है. कितने भी परेशानी आने दो, काय घोर अंधकार के बीच में होकर चलो तो भी हानि से ना डरूंगा क्योंकि यहोवा मेरा साथ है. தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விரோதமான செயல்கள் அவனுக்கு விரோதமாய் நடைபெற்றாலும், மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் சூழ்நிலை வந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் அவன் மறக்கவில்லை. ஏனால் அதுதான் அவனுடைய பலமாக இருந்தது. हमारे हृदय है ना इस बात को विश्वास कर नहीं पा रहा है. यहोवा मेरा साथ है, परमेश्वर मेरे साथ है, इसको हमारा दिल जो है, आत्मा जो है, विश्वास कर नहीं पा रहा है. நம்முடைய மனம் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க முடியாமல் போகிறது. क्योंकि जैसे परेशानी सामने आता है, आप यही फील करते हैं, मैं अकेला इस पर चुनौती को सामना करता हूं. சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வரும் பொழுது உடனடியாக உங்கள் மனதில் வருகிறது, நான் தனியாக இருக்கிறேன், என் கூட யாரும் இல்லை என்கிறதான ஒரு நினைவு. आपका दिल को आप एक शिक्षा देना बहुत जरूरी है. உங்களுடைய மனதிற்கு, உங்களுடைய ஆத்துமாவிற்கு ஒரு பாடத்தை நீங்கள் கற்பிக்க வேண்டும். ये अगर आपने नहीं सिखाया हो, आपके आत्मा कभी इस शिक्षा को नहीं सीखने वाला है. நீங்கள் இந்த பாடத்தை அதற்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் ஒரு நாளும் அது இதை நினைவிலே கொண்டு வராது. आप सोचते हैं हम चर्च जाते हैं, प्रार्थना करते हैं, हम ये करते हैं, वो करते हैं, हाँ मैं देखो कितना परमेश्वर में चलता हूँ, देखो ऐसे समझ रहे हैं ना. आपका दिल ऐसा सब नहीं मानेगा. நீங்கள் சபைக்கு செல்லுங்கள், எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், எனக்கு கவலை இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் அது தவறு. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அதற்கு தெரியாது. देखो भजन संहिता में दाऊद अपने आत्मा को एक बात सिखाता है. தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் இந்த ஒரு பாடத்தை தன்னுடைய ஆத்மாவுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான். Unless otherwise, if you don't teach your soul about God, it never understands who is God. நீங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்கு தேவனை குறித்து கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் ஒரு நாளும் தேவனை அது புரிந்து கொள்ளாது. वो धर्म के रूप में सब कुछ करेगा, हाँ भगवान एक है, मगर उस भगवान को भरोसा करना कैसा है वो उसको पता नहीं है. மதத்தின் அடிப்படையில் அது எல்லாவற்றையும் செய்யும், ஆனால் தேவனை எந்த அளவிற்கு விசுவாசிக்க வேண்டும்,
புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அதற்கு தெரியாது. अभी हम देखते हैं भजन संहिता अध्याय 42, भजन संहिता अध्याय 42 का वचन 11. சங்கீதம் எழுதினதான புஸ்தகத்திலே 42வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்ப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். देखो अपनी खुद की आत्मा से बात कर रहा है. நீங்கள் இந்த வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால் தாவீது தன் ஆத்மாவிடம் பேசுகிறான். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். हिंदी में पढ़े. हिंदी कौन है? ज्योति है. हिंदी में पढ़े. वचन 11 लास्ट 42 का 11 पढ़े बेटी. जी एक मिनट. हे मेरे प्राण, तू क्यों गिरा जाता है, तू अंदर ही अंदर क्यों व्याकुल है. परमेश्वर पर भरोसा रख, क्योंकि वह मेरे मुख की चमक और मेरा परमेश्वर है. मैं फिर उसका धन्यवाद करूंगा. हे मेरे मन, क्यों तुम व्याकुल हो रहा है. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், क्यों तुम चिंता कर रहा है, ஏன் எனக்குள் தேங்குகிறாய். ये अगर आपने आपके आत्मा को शिक्षा नहीं दिया, इसको कहते हैं सेल्फ टॉक. खुद से बात करना, खुद की आत्मा को शिक्षा देना. இந்த நீங்க ஆத்துமாவுக்கு சொல்லி கொடுக்கலனா இது பேரு என்ன சொல்றாங்கன்னா தனக்குள் பேசிக்கொள்வது, தன் ஆத்துமாவோடு பேசிக்கொள்வது. अगर आपने ये काम नहीं किया हो, அந்த வேலையை நீங்கள் பார்க்கவில்லை என்றால், अगर आपने इस बात को अगर नहीं कर रहे हैं, இந்த வேலையை நீங்க செய்யலனா, if you are not going to teach your soul, you teach your soul. உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியம். अगर आपने नहीं किया हो, நீங்க செய்யலனா आप कितना भी प्रचार सुनो, आप कितना भी खुद से बैठ के कुछ भी कर लो, कोई फायदा नहीं है. நீங்க எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் அதிலே பிரயோஜனம் ஒன்றுமில்லை. परमेश्वर आपकी आत्मा से बात करेगा, वो एक बात है. உங்களுடைய ஆத்துமாவிலே தேவன் பேசுவார், वो एक बात है. அது ஒரு பகுதி இருக்கட்டும். वो आपके साथ मैं बात कर रहा हूँ आज सुबह, ये भी इम्पोर्टेंट है. நான் உங்களோட பேசுறேன், இதுவும் முக்கியமானது. आप आपके आत्मा के साथ बात करना, ये भी इम्पोर्टेंट है. நீங்கள் உங்கள் ஆத்மாவிடம் பேசுவது மிக மிக முக்கியமா இருக்கிறது. आप अगर आपके आत्मा को शिक्षा दे नहीं रहे हैं, நீங்கள் उंगल ஆத்துமாவுக்கு இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், आप आपकी आत्मा से बोलना है, क्यों तू व्याकुल कर रहा है, क्यों तू चिंता कर रहा है. यहोवा के और ध्यान करो, क्योंकि मेरा मुंह का चमक वही है, उनकी ओर से मेरे उद्धार आएगा करके आप आपकी आत्मा के साथ बात करना जरूरी है. நீங்கள் உங்கள் ஆத்துமாவை பார்த்து ஏன் கவலைப்படுகிறாய், ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர்தான் முகத்திற்கு இரட்சிப்பு, தேவனுமா இருக்கிறவர் தான் நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி கொடுக்கணும். आपका मन आपसे बात करेगा, देखो इतना दिन हो गया, तुमने इतना दिन से दुआ कर रहा, तू इतना दिन से बातें कर रहा है, क्या हो रहा है, क्या हो रहा है. आप आपकी आत्मा से बोलना नहीं, हे मेरे मन तू शांत रहो, मेरा परमेश्वर अपने सही समय पर हर एक आशीष को मेरे जीवन में प्रकट करेगा. உங்கள் மனம் உங்களை பார்த்து கேள்வி கேட்கும், இவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஒண்ணுமே நடக்கல, இவ்வளவு சூழ்நிலைகள் இப்படி இருக்குன்னு உங்கள்ட்ட பேசும். ஆனா நீங்கள் ஆத்துமாவை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ அமைதியாயிரு, தேவன் எனக்கு சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று அதற்கு சொல்ல வேண்டும். अगर आपने दाऊद से ये बात अगर नहीं सीख रहे, தாவீதிடம் இருந்து நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், आप चिंता में डूब जाओगे. நீங்கள் கவலையிலே மூழ்கி விடுவீர்கள். आप परमेश्वर की उपस्थिति को महसूस करना, हर एक समय, हर एक चुनौती
जितने भी बड़ी पहाड़ के समान आपके सामने आने दो, उसके सामने खड़े होकर आप एक चीज को स्मरण करना जरूरी है, वो यहोवा मेरा साथ है, यीशु मसीह मेरा साथ है. எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும் என்றால், உங்களுடைய சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்கள் இந்த ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. एक और मैं आपको बताता हूं, शैतान आपसे बात करेगा, आपको देख के शैतान बात करेगा, ये भी है. இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் சாத்தானும் உங்களோடு பேசுவான். How can you analyze, कैसे आप शैतान की आवाज को आप कैसा पहचान सकते हैं? நீங்கள் சாத்தானுடைய வார்த்தையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அவன் பேசுகிறான் என்று? ये शैतान की आवाज मेरे हृदय में आ रहा है. How can you analyze this is the voice of the devil? இது எப்படி நீங்க புரிந்து கொள்ள முடியும்? இதுதான் சாத்தானுடைய வார்த்தை, இதுதான் அவனுடைய பேச்சு என்று. पढ़े वचन 10 पढ़े. அதே அதிகாரத்திலே 10வது வசனம், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. Where is your God? तुम्हारा परमेश्वर कहाँ है ये सिचुएशन में? உங்களுடைய சூழ்நிலையிலே உன் தேவன் எங்கே? पढ़े वो वचन 10 पढ़े, हिंदी में पढ़े. मेरे सताने वाले जो मेरी निंदा करते हैं, मानो उससे मेरी हड्डियां चूर चूर होती है, मानो कटार से छिदी जाती है, क्योंकि वे दिन भर मुझसे कहते रहते हैं, तेरा परमेश्वर कहाँ है? Where is your God? उन देवन एंगे? कहाँ है तुम्हारा परमेश्वर? उन्नुடைய देवन एंगे? तू इतना बड़ा परेशानी में जा रहा है, तुम्हारा परमेश्वर कहाँ है? நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்க, உன் தேவன் எங்க? कहाँ है वो? क्यों मदद नहीं कर रहा है? உனக்கு ஏன் உதவி செய்ய மாட்டேங்கிறார்? तू कितना दिन से दुआ कर रहा है, कहाँ है तुम्हारा परमेश्वर? எத்தனை நாட்கள் நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய், ஏன் அவர் உனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறார்? कहाँ है तुम्हारा परमेश्वर? எங்கே போனார் அவர்? किधर चला गया? क्यों वो आपको मदद नहीं कर रहा है? அவர் ஏன் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்கிறார்? तुम तो चर्च बराबर जाते हो, तुम तो दशमांश देते हो, तुम तो इतना सब कुछ करते हैं, फिर भी परमेश्वर कहाँ है? क्यों वो आपकी दुआ पे क्यों उत्तर नहीं दे रहा है? நீ சபைக்கு செல்கிறார், தசம பாகங்களை செலுத்துகிறார், இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உன் தேவன் உனக்கு ஏன் பதில் கொடுக்க மாட்டேன் என்கிறார்? इतने सारे लोग तुम्हारे विरोध में इतने बातें कर रहे हैं, ये सारे बातें तुमने उनके कारण ही सहन रहे, वो परमेश्वर क्यों कोई कार्य नहीं कर रहा है? आपसे पूछेगा. எல்லாவற்றிலும் அவருக்காக நீ எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறாய், ஏன் உன்னுடைய எல்லா விண்ணப்பத்திற்கும் அவர் பதில் கொடுக்கவில்லை? कहाँ है तुम्हारा परमेश्वर? देवन एंगे? If you hearing this voice inside of your soul, உங்கள் ஆத்துமாவிலே எப்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்களோ, जब तक अभी भी आपने इस आवाज को आपकी आत्मा में सुन रहे हैं, समझ लेना devil is behind you. எப்ப வந்து உங்களுடைய ஆத்துமாவிலே இந்த வார்த்தை கேட்கிறதோ, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பக்கத்திலே பிசாசு பேசுகிறான் என்று. दाऊद को ये आवाज कहां से आता समझ आ गया, ये शत्रु का आवाज है. He is telling my enemies are asking this. தாவீது இதை புரிந்து கொண்டான், அதனால் தான் சொல்றான், என் சத்துருக்கள் என்னை கேட்கிறார்கள், என் தேவன் எங்கே என்று. Your enemy is standing side of you and he is asking you a question. वो आपसे एक सवाल हमेशा पूछता है, तुम्हारा परमेश्वर कहाँ है? क्यों इस परेशानी में तेरे मदद क्यों नहीं किया उन्होंने? உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக நின்று சொல்வார்கள், உங்கள் தேவன் எங்கே? உங்களுடைய சூழ்நிலையிலே உங்களுக்கு உதவி செய்ய வரவில்லை ஏன் என்று கேட்பார்கள். तुरंत आपने एक बात को समझ लेना, it is the voice of the enemy. ये मेरा विरोधी का आवाज है. இந்த வார்த்தை, இந்த சத்தம் உங்கள் காதுகளிலே விழுந்த உடனே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது என்னுடைய சத்துருடைய, என்னுடைய சாத்தானுடைய சத்தம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். कितने लोगों को बातें समझ आ रहे हैं?
எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்கிறது? Where is your God? Where is your God? Where is your God? ये जो परेशानी है बहुत सारे लोगों की लाइफ में चल रहा है. Where is my God? என் தேவன் எங்கே? இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சத்தம் அநேகருடைய காதுகளிலே கேட்கிறது. कितने लोगों के जीवन में ये आवाज सुनाई दे रहा है? இந்த உங்களிலே எத்தனை பேருக்கு இந்த சத்தம் கேட்கிறது? ये जो आवाज है ना, इसकी जो ताकत को दाऊद कर बता रहा है, ये मेरे हड्डियों को चूर चूर कर रहा है. இந்த வார்த்தை என்னுடைய எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்று விளக்குகிறார். ये जो आवाज जब आता है ना, जब आप परेशानी के बीच में चलते हैं, जब आपने इतने महान परमेश्वर को विश्वास करते हैं, वो परमेश्वर के पास इतना बड़ा ताकत भी है. परमेश्वर सोचने से एक सेकंड में मुझे इस परेशानी से छुड़ा सकता है, इस बीमारी से छुड़ा सकता है, इस कर्जे से छुड़ा सकता है, इस मुसीबत से छुड़ा सकता है. वो सोचने से मेरे को एक संतान दे सकता है. अभी इसी वक्त परमेश्वर सोचने से सब कुछ हो सकता है. अब आपकी कान में आपकी शत्रु बोल रहा है, वो परमेश्वर कहाँ है जो कर सकता है? तुम्हारे परमेश्वर, तो हमेशा कहता है ये मेरा परमेश्वर कहाँ है? உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் கடன் பெரியதா, கடனை விட அவர் பெரியவர், கடனை நீக்கக்கூடிய வல்லவர், உங்களுக்கு குழந்தையை தரக்கூடிய வல்லவர், வேலையை கொடுக்கக்கூடிய வல்லவர், இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் உங்கள் கூட இருக்கும் பொழுது, ஆனால் உங்களுடைய ஆத்துமாவிலே இப்படிப்பட்ட பரமேஸ்வர் இருக்கும் பொழுது சாத்தான் உங்களிடம் கேட்கிறான், உனக்கு பதில் கொடுக்க ஏன் அவர் வரவில்லை? எங்கே அவர்? அப்படி என்று கேட்கிறான். அவர் எங்கே? तुम तो इतना बड़ा विश्वास रखा है उनके ऊपर. அவர் மேலே நீ எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறாய். तुम क्या क्या करता है? நீ அவருக்காக என்னெல்லாம் செய்கிறாய். देखो सुबह सुबह प्रार्थना अटेंड करता है. நீ அதிகாலையிலே ஜெபம் அட்டெண்ட் பண்ற. तुम्हारी जिंदगी में तुमने क्या नहीं किया? நீ எதை செய்யல அவருக்காக? तो सब कुछ कर रहा है. எல்லாவற்றையும் அவருக்காக செய்கிறாய். फिर भी ஆனாலும் वो परमेश्वर तुम्हारा कहाँ है? உன்னுடைய தேவன் எங்கே என்கிற சத்தம். प्रिय भाई मेरे बहन, எனக்கு பிரியமானவர்களே, ये जो आवाज है ना, இந்த it's a சத்தம், demonic voice. Understanding it. இந்த வார்த்தை வரும்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், இது சாத்தானுடைய சத்தம் என்று. एक बात आप ध्यान से रखना, मेरा परमेश्वर कितने भी बड़े परेशानी में होकर चलो, वो मुझसे कभी दूर नहीं जाएगा. वो मेरे को अकेला नहीं छोड़ता है, वो मेरे साथी है. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் சவால்களிலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. परमेश्वर अंत को जानता है. முடிவை தேவன் அறிந்திருக்கிறார். आपका प्रॉब्लम जो आपके जीवन में चल रहा है, उसकी अंत को परमेश्वर जानता है. உங்கள் சூழ்நிலைகள் ஒன்று, சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் அல்லவா, அதனுடைய முடிவை தேவன் அறிந்திருக்கிறார். परमेश्वर को पता है. அவருக்கு எல்லாம் தெரியும். इसीलिए वो चुप है. அதனாலே தான் அவர் அமைதியாய் இருக்கிறார். इसीलिए वो चुप है. அதனாலே தான் அவர் அமைதியாய் இருக்கிறார். आपको अंत के ऊपर आपको घबराहट है. முடிவை குறித்ததான பயம் உங்களுக்குள் இருக்கிறது. ये ऐसा ना हो जाए, वैसा ना हो जाए. இது இப்படி முடிஞ்சிருமோ, அது அப்படி முடிஞ்சிருமோ அப்படிங்கறதான பயம் உங்களுக்குள்ள இருக்கிறது. इसलिए आप क्या करते हैं? घबराहट में रहते हैं. प्रभु कहता है जब तक मैं तेरे साथ हूं तो डरने की आवश्यकता नहीं है. முடிவை நீங்கள் நினைத்து விடுகிறீர்கள், அதனால்தான் பயமும் பதட்டமும் இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நீ ஏன் கவலைப்படுகிறார்? நான் உன்னோடு கூட இருக்கும் வரை நீ கவலைப்பட தேவையில்லை. मैं अंत को जानता हूं. நான் முடிவை அறிந்திருக்கிறேன். पास्टर जी, फिर हमें भी वो अंत को बता दिया तो हम भी तो खुश रहेंगे ना? நீங்க நினைக்கலாம், அந்த முடிவை எங்களுக்கும் சொல்லிட்டா நானும் சந்தோஷமா இருப்பேன்ல. वो तो बता दिया पहले से ही. அது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. आपके साथ कोई हानि नहीं होगी. உங்களுக்கு எந்த தீமையும் அணுகாது என்று சொல்லிவிட்டார். मगर आप इस बात को विश्वास नहीं कर पा रहे हैं. यही तो बात है. அந்த வார்த்தையை நீங்கள் உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை. இதுதான் காரியம். आपका हृदय घबराहट रहता. जब तक आपका हृदय को इस 5 इंद्रियों के द्वारा चीजों को ना देखता है, तब तक आपका हृदय
बड़बड़ 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 करते रहता है। இந்த ஐம்புலன்களிலிருந்து உங்களால் பார்க்கும் வரை அந்த காரியத்தை குறித்ததான எல்லாவற்றையும் பார்க்கும் வரை உங்களுடைய இருதயம் ஆறுதல் அடையாமல் இருக்கிறது. इसीलिए दाऊद अपना हृदय को ये भी सिखा रहा है, इसीलिए अपना हृदय को दाऊद ये बात सिखा रहा है, हे मेरे मन क्यों तुम व्याकुल हो रहा है. அதனாலதான் தாவீது தன்னுடைய ஆத்துமாவுக்கு கற்றுக் கொடுக்கிறாய், ஏன் என் ஆத்துமா ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். मेरा परमेश्वर है, என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். सारा अंत, हर एक बात का अंत उनके हाथ में है. எல்லா காரியத்திற்கும் முடிவு அவர் அறிந்திருக்கிறார், அவர் கையில் இருக்கிறது. कितना भी हो, पूरे देश की सेना मेरे पीछे पड़ने दो. எல்லா விரோதமான சேனைகள் என் பின்னாக வரட்டும், ஆனாலும் நான் அறிந்திருக்கிறேன் ஒன்றை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். पूरे सौल और उसका पूरा सेना मेरा पीछा करने दो. சவுல் அவனுடைய சேனைகள் என்னோட கூட வரட்டும், எனக்கு பின் வரட்டும், என் பின் வரட்டும். ये मेरे विरोध में खड़े होने दो, எனக்கு விரோதமா அவங்க எழும்பட்டும். हजारों हजारों लोग मेरे आत्मा के पीछे पड़े हुए हैं, मुझे मार डालने के लिए पूरे सेना उतरा हुआ है. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எனக்கு சேனைகள் எனக்கு பின்னாக வருகிறது, ஆனாலும் अंत முடிவை परमेश्वर के हाथ में है. அவருடைய கையில் இருக்கிறது. முடிவு அவர் கையில் இருக்கிறது. अंत उनके हाथ में है. முடிவு அவர் கையில் இருக்கிறது. वो सौल के हाथ में नहीं है. சவுலுடைய கையில் இல்லை முடிவு. मेरा जीवन सौल के हाथ में नहीं है. என்னுடைய ஜீவன் சவுலின் கையில் இல்லை. वो जानता है इस बात को. எல்லாவற்றையும் தாவீது அறிந்திருந்தான். कितने भी हजारों लाखों लोग मेरे विरोध में उतरने दो, ஆயிரம் லட்சக்கணக்கான ஜனங்கள் எனக்கு விரோதமாய் வரட்டும், फिर भी ஆனாலும் अंत முடிவு परमेश्वर के हाथ में है. தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. अंत प्रभु के हाथ में है. முடிவு அவர் கரத்தில் இருக்கிறது. अगर आप भी ऐसे विश्वास करें तो मैं आपको कह रहा हूं, आपका हड्डी बच जाएगा. இந்த காரியத்தை நீங்க செய்வீங்கன்னா உங்களுடைய எலும்பு தப்பிச்சிரும். नहीं है, आपका हड्डी जोर जोर होते रहेगा. இத நீங்க புரியல அறியலனா உங்க எலும்பு நொறுங்கிரும். आप आपकी आत्मा से बात करना, नहीं है तो शैतान जो बात कर रहा ना, वो आपकी आत्मा को ज्यादा अच्छा लगेगा. हाँ, वो परमेश्वर देखो मेरे साथ ही नहीं है, वो परमेश्वर मुझे छोड़ दिया, परमेश्वर कहाँ है करके आप भी उसके साथ मिलके बात करना शुरू करेंगे. फिर நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு சரியான வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கொள்ள கொடுக்கவில்லை என்றால் சாத்தானின் வார்த்தையை கேட்டு சாத்தானோடு நீங்களும் உங்கள் ஆத்துமாவோடு சேர்ந்து நீங்கள் துக்கத்திலே மூழ்கி விடுவீர்கள். आप भी वही बात को बोलने शुरू करेंगे, हाँ परमेश्वर कहाँ है. சாத்தான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் ஆம் என்று சொல்லி, நான் ஆமா என் கூட ஆண்டவர் இல்ல, நான் பரிசானியிலே நான் செத்துருவேன், சூழ்நிலையிலே இருந்து நான் மரித்து விடுவேன் என்று சொல்லிவிடுவீர்கள். आप बाहर नहीं आ पाएंगे. நீங்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாது. आप धीरे धीरे शैतान की सारे बातों को यकीन करना शुरू करोगे. நீங்கள் சாத்தானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதை ஆமாம் என்று சொல்லிவிடுவீர்கள். धीरे धीरे आपका हृदय परमेश्वर से दूर होते जाएगा. உங்களுடைய ஆத்துமாவும் தேவனிடமிருந்து பிரிந்து கொண்டே வரும். आप एक दिन बहुत दूर चले जाओगे. நீங்கள் ஒரு நாள் மிகவும் தூரத்திலே போய் விடுவீர்கள். Unless if you don't teach your soul that my God is the Lord is the shining of my face. वो मेरा मुंह का चमक है. நீங்கள் உங்கள் ஆத்துமாவிற்கு என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர் தேவன் என்று நீங்கள் சொல்லவில்லை என்றால் आपका हृदय अंधियारा में जाना शुरू करेगा धीरे धीरे, क्योंकि उसके साथ एक आवाज सुनाई देते रहता है, वो क्या है, तेरा परमेश्वर कहाँ है, क्यों मदद नहीं कर रहा है, तू इतने दिन से प्रार्थना नहीं सुन रहा है. உங்களுடைய இருதயம் இருளிலே சென்று விடும். ஏனென்றால் உங்களுடைய மனதிலே தேவன் எங்கே என்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. लगातार शैतान बातें करते रहता है. மறுபடியுமாக சாத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறான்.
कितने लोगों को बातें समझ आया? எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்கிறது? हम सब अभी मिलकर एक काम करने जा रहे हैं. நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. सभी अपने ऑडियो को खोल दें. உங்க ஆடியோ எல்லாம் திறந்துக்கோங்க. सब अपने ऑडियो को खोल दें. 11वां वचन, वचन 11 को हम सब मिलके बोलना शुरू करेंगे अभी. 11வது வசனத்தை நாம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 42 का 11 को हम सब मिलके बोले. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். तमिल में पढ़े, पहले तमिल में पढ़े. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. இது அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம். தேவனை நோக்கி காத்திருக்க சொல்லித் தரணும். தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன். अभी हिंदी में पढ़े, जल्दी पढ़ा बेटी. हे मेरे प्राण, हे मेरे मन, मेरी अंदर ही अंदर क्यों व्याकुल हो? पढ़े पढ़े पढ़े. वो मेरे लिए ठीक चले और मेरा परमेश्वर है, मैं इसका धन्यवाद करूंगा. वेरी गुड, वेरी गुड, वेरी गुड. बस बस बस. कितने लोगों को बातें समझ आया? ये बात को अगर आपने आपकी आत्मा को नहीं सिखाते हैं, आपकी आत्मा ये बात समझने वाला नहीं है. இந்த வார்த்தையை இந்த காரியத்தை உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு புரியாது. Where is your God is a very dangerous situation, and the where is a danger, it's a very dangerous. தேவன் எங்கே என்கிற வார்த்தை கேள்வி, இது பயங்கரம், ஒரு மோசமான ஒரு சத்தம். इसको जीतना जरूरी है. இதை ஜெயிக்க வேண்டியது நம்முடைய கடமை. दाऊद से सीखो कैसे जीतना. எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று தாவீதிடம் கற்றுக்கொள்ளுங்கள். दाऊद कह रहा है मैं और ज्यादा स्तुति करूंगा उसको. நான் இன்னும் தேவனை துதிப்பேன் என்கிறார். मैं और स्तुति करूंगा. நான் இன்னும் தேவனை துதிப்பேன். That's the power. இதுதான் அவனுடைய பலம். That's the power. இதுதான் பலம். God bless you. प्रभु आप सबको bless करे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.